அடுத்த क्वेश्चन, ஒரு கார் வந்து 765 கிலோமீட்டரை 51 லிட்டர்ஸ்ல கவர் பண்ணுது. ஒரு கார் வந்து 765 கிலோமீட்டரை 51 லிட்டர்ஸ்ல கவர் பண்ணுது. அப்போ 30 லிட்டர்ஸ்ல எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணணும் தான் क्वेश्चन. அப்ப 30 கிலோமீட்டர்ல 30 லிட்டர்ஸ்ல எத்தனை கிலோமீட்டர் கவர் ஆகும்? A car covers a distance of 765 km in 51 liter of petrol. How many kilometers cover in 30 liters? இதுதான் क्वेश्चन. அப்ப என்ன क्वेश्चन உங்களுக்கு என்ன இப்போ என்ன பண்றீங்க? 765 பக்கத்துல என்ன இருக்கு? கிலோமீட்டர். அப்பனா டிஸ்டன்ஸ்னு போட்டுங்க. 51 பக்கத்துல என்ன இருக்கு? லிட்டர் இருக்கு. அதனால வந்து இங்க லிட்டர்னு போட்டுங்க. சரி, இங்க 765 கிலோமீட்டர், இங்க 51 லிட்டர். அடுத்தது இங்க 30 லிட்டர்ஸ், இங்க क्वेश्चन மார்க். புரியுதுங்களா? ஒரு கார் 765 கிலோமீட்டர் தொலைவை 51 லிட்டர்களில் பயணம் செய்கிறது எனில் அதே கார் 30 லிட்டர்களில் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யும்? இதான் क्वेश्चन. அப்போ டிஸ்டன்ஸ், டைம், லிட்டர் அப்படின்றது நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ இதில் ஃபில் பண்ணிட்ட பிறகு எது நோன் எது அன்னோன்? லெட்டர் இப்போ நோன், எது லெவனா லெட்டர், ஏன்னா ஃபில் ஆயிருது. எதில் கொஸ்டின் மார்க் இருக்கு? டிஸ்டன்ஸில். இப்போ டிஸ்டன்ஸ் தான் அன்னோன். இப்போ கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ லெட்டர் அதிகமாச்சுன்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். லெட்டர் நீங்கள் அதிகமாக போட போட நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸும் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ பாருங்க, நோன் வந்து லெட்டர், லெட்டர் அதிகமாச்சுன்னா நம்ம கடக்க வேண்டிய தொலைவும் அதிகமாகும். அப்போ ஏரோ மார்க் இப்படி போடணும். எப்பவுமே ஏரோ மார்க்கு நோன் பக்கத்தில் தான் போடணும். ஞாபகம் வச்சுங்க. நோனை அதிகரித்து பார்க்கணும். அன்னோன் என்ன ஆகுதோ அந்த ஏரோ மார்க்கு நோன் பக்கத்தில் போடணும். புரியுதுங்களா? நோனை அதிகமாக நினைக்கணும். அதனால அன்னோன் என்ன ஆகுதோ அந்த ஏரோ மார்க்கு நோன் பக்கத்தில் போடணும். ஸோ லெட்டர் வந்து அதிகமாச்சுன்னா டிஸ்டன்ஸும் அதிகமாகும். அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னாவே ஏரோ மார்க் வந்து அப்படி அப்வர்ட்ஸ். இப்போ ஃபார்முலா சொல்லுங்க நீங்க. 30/51 × 765. 30/51. ஏன்னா ஏரோ மார்க் இப்படி போகுது. ஃபர்ஸ்ட் 30/51 × 765. சப்போஸ் ஏரோ மார்க் இப்படி வந்ததுன்னா, மேல இருந்து கீழே வந்ததுன்னா 51/30 போடணும். ஏரோ மார்க் மேல இருந்து கீழே வந்ததுன்னா 51/30 போடணும். ஏரோ மார்க் கீழே இருந்து மேலே போச்சுன்னா 30/51 போடணும். இப்போ 765 வந்து 51 வருமா? 5 255. 5ன்னா 5 1 5 5 5 25. ஸோ உங்களுக்கு 15 வருதா? இங்கே 15 வருதா? ஸோ 15 × 30னா 450 கிலோமீட்டர். 450 கிலோமீட்டர். ஸோ யாருக்கு இந்த 3 கொஸ்டின் 100% புரியுதோ செயின் ரூலை கவலையே படுத்தவரை எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். இப்போ வேறு டிஃப்ரெண்ட் மாடல்லாம் நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? இனி ஃபுல்லாக செயின் ரூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ செயின் ரூல்ன்றது வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. செயின் ரூல்ன்றது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது. ஸோ கண்டிஷன் நம்பர் 1 அப்படியே நம்ம ரீகேப் அப்படியே மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். கண்டிஷன் நம்பர் 1, செயின் ரூல்ன்றது ஒரு சென்டென்ஸில் ஒரு க்ளூ கொடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டாவது சென்டென்ஸில் கேட்பாங்க. அது பேர் தான் செயின் ரூலு. நம்ம ஹெட்டிங்ஸ் எப்படி போடணும்னா நம்பர் பக்கத்தில் என்ன இருக்குதோ அது ஹெட்டிங்ஸ் போடணும். சரி, போட்டு முடிச்சாச்சு. எது நோனு? எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறது நோனு. எது அன்னோனு? கொஸ்டின் மார்க் எதுக்கு இருக்குதோ அதுக்கு தான் அன்னோனு. ஓகே, சரி. நீங்கள் இப்போ என்ன பண்ணோம்? நிச்சயமாக கீழே இருக்கிற வேல்யூஸை பார்க்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் 100% நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஒன்று, கீழே இருக்கிற ஆன்சரை, கீழே இருக்கிற வேல்யூஸை நீங்கள் பார்க்கவே கூடாது. ஃபில் பண்ணிட்ட பிறகு முடிச்சிடணும். கீழே இருக்கிறது பார்த்தா தான் வந்து இது குறைதா அதிகமாகன்றது கன்ஃபியூஷனாக இருக்குது. கீழே இருக்கிறது பார்க்கக்கூடாது. நீங்கள் எதை மட்டும் தான் கவனிக்கணும்? ஹெட்டிங்ஸை மட்டும் தான் கவனிக்கணும். இதில் யார் நோனு? லெட்டர். நீங்கள் நினைக்கணும். இப்போ
சார் நான் நிறைய லெட்டர் போடுறேன், என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? நிறைய தூரம் போவீங்க. அப்போ லெட்டர் அதிகரிக்க அதிகரிக்க தூரமும் என்ன ஆகுது? அதிகரிக்கு. அப்போ தூரம் அதிகரிக்குதுன்னா ஏரோ மார்க்கு இப்படி போடணும். சப்போஸ் இது குறையுதுன்னா ஏரோ மார்க் இப்படி போடணும். எதை பக்கத்தில் போடணுங்க? நோன் பக்கத்தில் தான் போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். என்ன பண்ண, 30 மேலே போடு, 51 கிழவை இன்ட்டு 765 போடுன்னு சொல்லுது. அதே ஃபார்முலா அன்னோனில் இருக்குது, எப்பவுமே மல்டிபிள் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 இருக்கிறது தான் இப்போ நான் தரப்போகிறேன், பாருங்கள்.